வணக்கம், உங்கள் கடல் தாய் மகன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான ஒரு அழகான ஒரு ஸ்டோரியை தான் நீங்க பார்க்க போறோம் மக்களே. எப்போ நம்ம கடல் மேல சமைச்சு பார்த்துருப்போம், இன்னைக்கு வந்து கரையை சமைக்க போறோம். அது எதுக்காண்டி சமைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாள் டெய்லி ரசம் மீன் குழம்பு, ரசம் மீன் குழம்பு, டெய்லி அந்த குழம்பு ரசத்தை தவிர வீட்டில் ஒரு வெரைட்டியான சாப்பாடு நம்ம கடையெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். அப்படி வாங்கி சாப்பிட்டோம்னா அதனால இன்னைக்கு நம்ம கடல் மேலே நாங்கள் நிறைய நேரம் ரைஸ் பிரியாணி கிண்டிலாம் நிறைய நேரம் சாப்பிட்ருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் ரைஸ் கிண்ட போகிறோம். மக்களே, அது என்ன ரைஸ்ன்னு இருந்துச்சுன்னா, எப்போவுமே நீங்கள் வந்து சிக்கன் ரைஸ், மட்டன் ரைஸு, அப்படி வேறு நிறைய வெரைட்டியில் இருந்துருப்பியா. இன்னைக்கு வந்து நம்ம கனவா ரைஸ் பண்ண போகிறோம் மக்களே. கனவா ரைஸ்னால் அப்படியே நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அப்படியே எச்சு ஊறின அந்த அளவுக்கு பிரமாதமாக இன்னைக்கு நம்ம கனவா ரைஸ் பண்ண போகிறோம். அது என்னென்ன முறையில் எப்படி பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம் மக்களே. கனவா ரைஸ் நம்ம சிக்கன் ரைஸ் செய்யணும்ல, அதே ஸ்டைலில் தான் அப்படியே பண்ணணும். ஆனால் வந்து நம்ம சிக்கனை வந்து நம்ம அவிய வச்சு அது பண்ண மாட்டோம். டக்குனு நம்ம பச்சையிலேயே பொரிச்சு சாப்பிடுவோம். அதே மாதிரியே நம்ம பொரிச்சோம்னா கனவா வேவாது உள்ளோடி. ஏன்னா கனவா வந்து ரொம்ப ரப்பாக இருக்குமா, அதனால வேவாது. ஆனால் அதன்படி போய் தான் நம்ம சரி பண்ணணும். அதனால கனவாயை ஒரு அரைவாசி அவிச்சாச்சு வச்சுருக்கோம். அரை கண்டிஷனில் கனவாயை அவிச்சாச்சு. இந்த கனவாயை வந்து முழுசாக அவிச்சா மாவு மாதிரி ஆயிடும். அதனால அப்படி அவிக்கக்கூடாது. அரை கண்டிஷனில் அவிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ வாங்க பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ள மூலமாக வந்திருந்தா நம்ம கடல் தாய் மகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே தொடர்ச்சியாக வாங்க. எப்பவும் வந்து நான் தான் சமைப்பேன். இன்னைக்கு எங்க அண்ணன் கை ருசியத்தான் நாங்க பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து மக்களே, நம்ம என்ன பார்க்க போனோம்னா, கனவா சிக்கன் ரைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அந்த பொருட்கள் போல இப்போ பார்ப்போங்க. இருக்க கடலை மாவு, கருப்பரிசி மாவு, நம்ம வீட்டில் வந்து அரிசி மாவு தேவை. அதனால கருப்பரிசி மாவு இருந்துச்சு, அதை எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் சோள மாவு இருக்குது. சோள மாவு, சிக்கன் பொடி, இஞ்சி பேஸ்ட்டு, தயிர், அங்கிட்டு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு, கேரட்டு, பெரிய மிளகா, பீன்ஸு, வெங்காயம், கொத்தமல்லி, முட்டை, பெப்பரு, இவ்வளவும் நம்ம இந்த சிக்கன் ரைஸுக்கு தேவைப்படுற பொருளுங்க. ஆமாங்களே. ஓகே, இப்போ வந்து முதல்ல ஸ்டார்டிங் பண்ணணும்னா கனவாயை கொஞ்சம் நம்ம ஊற வைக்கணும். முதல்ல வந்து இந்த அரிசி மாவை போடணும். கருப்பரிசி மாவை போட்டு சோள மாவு அதையும் போட்டுட்டு கடலை மாவு, போட்டாச்சு. இப்போ நம்ம சிக்கன் பொடி நம்ம தேவையான அளவு போட்டுக்கிறோம். சிக்கன் பொடி, இஞ்சி பேஸ்ட் நம்ம தேவையான அளவு போட்டுட்டு, தயிரும் தேவையான அளவு தான் ஊற்றணும். நம்ம தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து ஒன்றோல பிணைஞ்சிட்டு காருங்க எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளோ பொடி போட்டாலே டேஸ்ட்டாக இருக்குமப்பா, பார்க்கும் போதே எச்சி ஊறுதையா. ஏன்னா கடல் மேலே சமையலுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருப்போம். அதான் என் தம்பி நறுக்காம இருக்கு. தெரியுதா? அப்படி பார்த்து ரசிச்சு ஒவ்வொரு விஷயம் கடலில் செஞ்சு சமைப்போம். ஓகே, தண்ணியும் போதும் தயிரும் போதும். இப்போ வந்து நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம். தேவையான அளவு தான் உப்பு வேணுங்கிறவங்க லைட்டாக போட்டுக்கலாம். உப்பு சாப்பிட்றவங்க கூட போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் பொடியில் உப்பு இருக்கும், அதனால நம்ம கம்மியாக போடுறோம். ஓகேவா? இந்த உப்பே போதும். ஏன்னா சிக்கன் பொடியிலே நம்ம உப்பு இருக்கும்ல, அதனால் உப்பு அதிகமாக தேவைப்படாது. இது போட்டாச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக கேசரி பொடியை கொஞ்சம் போட்டுட்டு கலருக்கு இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வச்சிடணும் மக்கா. அப்போ தான் அது வந்து அது அப்படியே கட்டியாக பிடிச்சி அது கறியோட கனவாயில் பிடிக்கும். இந்த மசாலா கனவாயில் பிடிக்கும். வாங்க மக்கா பக்கம். அடுப்பான் பண்ணலையோ, சாரி, எரிஞ்சிச்சு. அடுப்பதுக்கு இஷ்டமா எண்ணெயை ஊற்றுவோம். சட்டி காஞ்சிட்டு கலக்கி விட்டுக்கிறேன். கீழே கலக்கி விட்டு ஒரு ஊற்றியாச்சு.
ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கு. இப்போ என்ன சூடியாட்டான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. சூடு காணலை. சூடு காணலை. கொதிக்குது. காட்டு நல்லா கொதிக்க தானே செய்யுது. கொதிக்குது. பத்தலை, வேகம் பத்தலை. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. உன்னை போட்டு டேஸ்ட் பார்ப்போம் தம்பி. உப்பு, உரப்பு, இனிப்பு எல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். 50-50. உங்களுக்குலாம் நோ 50. ஏன் பயப்படுற பாஸ்? என்ன பாஸ், எண்ணெயில் ஏற்கனவே காயம் வாங்கியிருக்க பாஸ். ஏய் இந்த இருக்காரு அப்படி பலூனு மாதிரி ஆயிட்டா. எங்க அது பதிய புப்புன்னு பிடிங்கினே. ஆஹா சுடுதா. பயங்கரம். இப்போ வந்து கலவையை போடுவோம். என்ன சூடேறிட்டு அண்ணன் பொறிச்சு தருவாங்க, நான் தின்னுக்கிட்டே இருப்பேன். ஆமாம். இப்போ என் தம்பி திங்கிற வேகத்தை பாருங்க. பாஸ் புறமளவுங்க பாஸ். இங்கே கண்ணில் விட்டுறான் பாஸ். மக்களே நல்லா புரிஞ்சுக்கிருக்கு. சரன்னு தங்கம் வைரம் முத்து காரா தம்பி. நம்ம என்ன பண்ண போறோம்? எடுத்து போட நான் தின்றுவேன். லாஸ்ட்ல இந்த விரல்களை வெட்டி போட்டுக்கிறோம். எல்லாரும் விரல்லையும் ஆளுக்கு 2 வெட்டி கட் பண்ணி போட்டுக்கிறோம். ஓகே. வாவ், பொரிச்சாச்சு. என்ன கணவாயை பொரிச்சு எடுத்துட்டோம். எண்ணெயை ஊற்றிட்டு இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுவோம். ஓகே போதும். கனவை பிச்சு கட்டுங்கண்ணே. கனவா எண்ணத்தில் காடுறா. மல்லிகைப்பூ தோத்துருச்சு. இந்த கனவாயை பார்த்துருச்சு. கனவாயை பார்த்து மல்லிகைப்பூ தோத்துரும். எப்படி யாரு எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்குதியா. யாரு சரியான நைஸ் ஆயிடுச்சு கனவா. சூப்பராக இருக்குங்களா. பயங்கம். இது என்னன்னா பச்சை பிள்ளைக்கு மாதிரி கொடுக்கலாமாங்களே. நம்மளே குடிய. ஓகே. நூறு முட்டை ஒரு தூத்துரும்டா. ஓகே. 2 முட்டை ஊற்றணும் மக்களே. முட்டை நல்லா தூளாக்கிடணும். வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் போடுமா. கொஞ்சம் பீன்ஸு 2 கிண்டிட்டு ஒரு வெங்காயம் ஒரு பீன்ஸ் போட்டோமா. இப்போ 3வது என்னன்னா கேரட் ஒரு கை. ஓகேவா. போதும். முட்டைகோஸ் ஒரு கை. ஓகேவா. கொடமிளகா ஒரு கை. ஓகேவா. முடிஞ்சிச்சு. இது ஒரு ரவுண்டுக்கு.
இவரை வந்து நம்ம அரை வேக்காடா வேக வைக்கணும். அது வரையும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். உப்பு போட்டோம். நான் கிண்டுக்கிட்டே இருக்கணும் மக்களா. கணவாயவும் ஒரு கை, கனவா ஒரு கை, சரியா போட்டோமா? இப்போ நெக்ஸ்ட்டு கிண்டவும். கனவா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பெப்பர் பொடியும் கொஞ்சம் கடை மசாலையும் போடணும் மக்கா. அதுதான் போட போகிறோம். ஸ்பூன் இருந்துச்சு இருக்கு. பெப்பரு போதும். பெப்பர் அதிகமாக போகுது. கடை மசாலா ஒரு ஸ்பூன் போடலாம். மறுபடியும் கிண்டல். உப்பு உப்பு லைட்டாக தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கணும். ஆமாம், உப்பு அதிகமாக சாப்பிட்றா உப்பு போட்டுக்கணும். கம்மியாக சாப்பிட்டா நம்ம தேவைக்கு தகுந்தால் உப்பு போட்டுக்கணும். ஓகே, நம்ம வீட்டில் வந்து வீட்டு அரிசி வச்சா நம்ம சமையல் ஆக்கியிருக்கோம். இது வந்து ரைஸுக்கு அரிசியில் வீட்டில் நம்ம சமையலாக்கின தான் போட்டு ரைஸ் கிண்டுறோம். மக்களே. ஓகே, போதும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம அதை கிளாப்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ரைஸ் பொடி போட போகிறோம். நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கடைசியாக ரைஸ் பொடியை வந்து போட்டு நம்ம ரைஸ் கிண்டோம்னா வேலை முடிஞ்சு வச்சு. ஓகே, இனிமே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. இனிமே கிண்டிட்டு நம்ம கடையில் வந்து நிறைய சாஸ்லாம் ஊற்றி போடுவாங்க. பிரியாக்கு சிக்கன் ரைஸுக்கு நம்மகிட்ட இந்த சாஸ்லாம் கிடையாது. ஆனால் ஒரு முறை நீங்கள் அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாக்காண்டி, இந்த சாஸ்லாம் இல்லைன்னு சொல்கிறாக்காண்டி ரைஸ் கிண்டாமல் இருந்துடாது. நம்ம வீட்டில் ஒரு முறை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. பக்காவானா எப்படி இருக்கு, படும் பயங்கரமாக இருக்குது மக்களே. நம்ம வேறு லெவலில் இருக்குது. ஆமாம், நம்ம சாஸ்லாம் தேவையில்லை. அதெல்லாம் நமக்கு வந்து பலனடிக்க போகிறது கிடையாது. நமக்கு வந்து எப்போவுமே இது வந்து ஆள். இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி போட போகிறோம். புதினாவில் புதினா கம்மியாக தேவைக்கு போதும். சரி, ஓகே. ரைஸ் ரெடி, பயங்கரமான ரைஸ் ரெடி தம்பி. இன்னைக்கு நம்ம வேட்டை வாங்க, வேட்டைய ஆரம்பம்டா. மக்கா ஒரு முறை வாங்கி எப்படியாவது நம்ம கனவா ரைஸ் செஞ்சு பாருங்க. ஆமா, படும் பயங்கரமா இருக்கு. ஆனா ஒரு முறையா சாப்பிட்டுங்களேன், அப்படியே வாழ்நாள்ல அப்படியே அதை மட்டும்தான் விரும்பி சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு இருக்கு. கரண்டியில எழுத்தாங்க தம்பி, டேஸ்ட் தம்பி. இறக்கிறோம். ஓகே, வேலை முடிஞ்சு மகா, பயங்கரமா இருக்கு. வாங்க சாப்பிடுவோம். டேஸ்ட் பார்ப்போம் தம்பி.
சரியான டேஸ்டா இருக்கு. எந்த உண்டான எந்த விஷயமும் குறையில, அப்படி பர்ஃபெக்டா இருக்கு. ரைஸ் நீங்க கடையில் வாங்கி எத்தனை ரைஸ் சாப்பிடலாம், வீட்டில் செஞ்சு பாருங்கக்கா, பயங்கரமா இருக்கு. இது போல வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்தி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா வாய்ப்புகள் எப்பவும் கிடைக்கும் போது அவருவோம், கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு ரைஸ் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கணவாயில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கு. முக்கியமாக கனவா ரைஸு, படும் பயங்கரமான ரைஸ் கனவா ரைஸு. கனவாயில் ரைஸ் செஞ்சு சாப்பிடுங்க, வேற லெவலில் இருக்கு. நம்ம உடலுக்கு நம்ம ஹெல்த்து. அவன் ருசிதான் நம்ம எந்த இடத்துலையும் வாங்கி சாப்பிட்ற விடையும் பயங்கரமாக இருக்கும் டேஸ்ட். ஏன்னா நம்ம கைப்பட நம்மளே கின்றோம் இல்லையா, அதில் எக்ஸ்ட்ரா பொருள் எதுவும் இருக்கா, கெடுதல் நன்மை மட்டுமே தான். இப்போ வந்து இந்த ரைஸை நான் பிள்ளைக்கு விட்டு போகிறேன். ஆமாம், ஒரு ரவுண்டு கட்டி முடிஞ்சாச்சு, ஒரு ரவுண்டு ரைஸ் கிண்டியாச்சு. சாப்பிடுவோம். நம்ம தாங்க அதான்ல, எங்கள் கோவக்கார அம்மா தானே நீங்கள், இங்கே குறும்புக்கார அம்மா தானே நீங்கள். இந்தாங்க இந்தாங்கம்மா, சரி அந்தமா இந்தாங்க. அந்தமா தைமா கறி கறி அப்பாடி கோவம் நீங்கி போச்சு. இந்தாங்க. சரி சாப்பிடுமா தம்பி? ஆமாண்ணே. நல்லா இருக்காமா? பயங்கரமா இருக்குமாக்கா. என்னம்மா சரியான டேஸ்டாக இந்தாங்க. சின்ன பிள்ளைக்கு கொடுத்து சின்ன பிள்ளைக்கு மாதிரி கொடுத்தாப்பலாம், அந்த அளவுக்கு இருக்கு. கனவா கனவா வந்து அப்பா இருந்தால் தான் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டோம். ஆனால் இந்த கனவாயை பாருங்க, சும்மா பூ மாதிரி இங்க சின்ன பிள்ளைகள சவச்சு முக்க அப்படியே சரசரன்னு முடிங்க. எவ்வளோ நைஸாக இருக்கும் பாருங்க. அப்படி குக்கரில் ஓட்டு எல்லாம் கனவாயில்ல அதிகமாக ரப்பாக இருக்கிறது இந்த கனவா தான், ஓட்டு கனவா. இந்த ஓட்டு கனவாயே இவ்வளோ நைஸாக்கி தான் சமைக்கணும். சரியான டேஸ்ட்டாக இருக்கு. பயங்கரம்பா, அடிச்சு விட முடியாது. சரியான டேஸ்டாக இருக்கு. உங்க பிள்ளைக்கு நம்ம வீட்டில் நம்ம கடல் மேலே செய்கிற வித்தைகளைலாம் கரையை வந்து காட்டுங்க. அப்போ தான் தெரியும் நம்ம கடலில் எப்படி சாப்பிட்றோம் சொல்லி, எப்படி சாப்பிட்றோம், எவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறோம். நம்ம சாப்பிட்றதுலாம் வீடியோலாம் மக்கள் பார்க்காங்க. அப்போ நான் நம்ம வீட்டு பொம்பளைகளும் வீட்டில் தான் பார்க்காங்க. உங்களுக்கு வீட்டில் உள்ள நம்ம பொம்பளைகளுக்கு தெரியும். பயங்கரமாக இருக்கும். இதுபோல் இன்னும் நிறையா வெரைட்டியான சமையல்லாம் இருக்குது மக்களே. ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு சமையலை பார்ப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்குள்ள முதல்ல பார்க்குற நம்ம மக்கள் நம்ம கடல் டைமண்ட் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு தொடர்ச்சியாக பாருங்கள். இந்தாங்க தாங்க அப்பா, சாப்பாடு எழுதிக்கவா, சாப்பிடலாம். இந்தாங்க சாப்பிடு, சாப்பிடுங்க தா, ரெண்டு தின்னுங்க டப்பா தண்டு. எங்கள் அண்ணன் கை பார்க்கும், தூக்கத்தில் கையை இருந்துச்சு நக்கும். என் தம்பிக்கு பிடிச்ச கழுத்து சுழுக்கெல்லாம் மாறிடும் ரைஸ் தின்னா. ஆமாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் குழந்தை வந்துடுவா ஊருக்கு. அந்த செகண்டில் கழுத்தில் மாறி வலி. ஏன்னா அப்படி பவர் அவங்க கழுத்துலேயே எறும்பிக்கு போகிறா. சரி, பார்வை கண் பார்வை அவள் பவர்றா. நோக்குவரம்பு வித்தையெல்லாம் கற்றுக்கிட்ட விடா, அதனால் மாறி உனக்கு கண்ணாலே வருமானத்தை தட்டி விட்ருவோம். கேமராமேனை நம்ம அளவங்க அடிக்குமோ. வீடு கடல் இல்லை ஓகே மக்களே, நல்ல ஒரு சாப்பாடு இன்னைக்கு மக்களை சந்திச்சாச்சு தம்பின்னு. நாளைக்கு நல்ல சமையலோட சந்திப்போம். அதே மாதிரி இன்னும் எது இதில் ரைஸு பிரியாணி சாப்பாட்டில் என்னென்ன இதில் ரைஸ் பண்ண முடியுமா, நம்ம கடையில் என்னென்ன சாப்பிட்டோமோ அவ்வளோத்தையுமே கடையும் செஞ்சு கொடுப்போம். ஆமாம், நம்மளை வச்சு நிறைய பேர் வீட்டுல சமைச்சு நம்ம பொம்பளைகளை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி நம்ம இந்த விஷயம் பண்ணுற மக்களே. ஆமாம், எப்பவும் பவுந்து வேலை பார்த்தா வீட்டுக்கு நல்லது, ஊருக்கு நல்லது. அதனால் சேர்ந்து பவுந்து சாப்பிடுவோம். பவுந்து சாப்பிட்றவங்களையும்
இப்போ வந்து சமையல் பண்ணணும். அப்படின்னா தான் பாசம் அதிகமாக வளரும். எத்தனை நாள் அவங்களே செஞ்சு நம்மளே சாப்பிட்றது. நம்ம கடல் மேலே செய்கிற விஷயங்களெல்லாம் கரையை செஞ்சு கொடுத்தோம்னா அப்படியே நம்மளை எங்கேயே தூக்கி வச்சுருவாங்க. ஆக நெஞ்சில் இதயத்தில் அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அப்படியே நம்ம நண்பர்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்து இது மாதிரி நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம், பாய், சியூ, வணக்கம், டாட்டா.